நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடம் ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்போ ஆனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது, இந்த கிரகம் நமக்கு சாதகமற்று இருக்குது, அப்போ அதுக்குண்டான மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் அனுமானிச்சிக்கலாம். அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறத நாம் ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், பூமிகாரகன் செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், ஆனி 27 ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறாரு, புத்திகாரகன் புதன் மிதுனத்தில் இருக்கார், 12 கடகத்தில் சந்திரனோட வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துட்டு 22 கடகராசிக்கு போகிறாரு, குரு பகவான் ராஜ கிரகம் சுப கிரகம் ரிஷபராசியில் இருக்கார், சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்துக்கிட்டு இந்த ஆனி மாதம் 5 அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார். சனி வக்கரம் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் 5 நடக்குது. ராகு கேதுக்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மீனத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார், கேது கன்னிராசியில் புதனோட வீட்டில் இருக்கார். இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள். சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் நடக்குது. அப்படி ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி குரு 6ஆவது இடத்துல இருக்கார். அவர் வருட கிரகம் தான் அப்படிங்கிறதால இன்னும் ஒரு 9 மாதத்துக்கு மேலே அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்போ குருவோட இடத்துல மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதேமாரி சகாயஸ்தானத்தில் சனி, சப்தமஸ்தானத்தில் புதன், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய், இப்படி கிரகங்கள் எல்லாமே வரிசை கட்டி நிற்கிது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் இருக்குது. அதாவது மேசத்தில் செவ்வாய் ஆட்சி, ரிஷபத்தில் குரு பகவான் ஆட்சி, மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் இருப்பாங்க. ஒருத்தராக மாறி அடுத்தடுத்து கடகராசிக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரக மாளிகா அமைப்பு வரும்போது பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல இடங்கள்ல இந்த கிரகங்கள்லாம் இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன பின்னடைவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சனி பகவானால் உங்களுக்கு பெருசாக நன்மை தீமை அப்படிங்கிறதுக்கு எதுக்குமே வேலை இல்லை. 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமடைய போகிறார் இந்த காலகட்டத்தில். அதாவது ஆனி மாதம் பிறந்து 5ஆம் தேதி, ஆனி 5ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். ராசிக்கு 2க்கும் அவர் தான் அதிபதி, 3க்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கரம் அடைகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 2ஆவது வீட்டுக்கு அதிபதி இல்லையா, தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி வக்கரம் அடைஞ்சு பலமிழக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருந்தாலும் 10 ரூபா செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா 10 ரூபா கொண்டாந்து சம்பாரித்து கொண்டாந்தா ஒரு 10 நாளைக்கு கூட நிம்மதியாக இருக்க முடியல, கடன்னு செலவாகி போயிடுது. மாதம் 30 நாள் ஊழியம் செய்கிறேன், 30 நாள் வேலை செய்கிறேன், ஆனால் வாங்குகிற சம்பளம் 10 நாளைக்கு கூட பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு செலவு கொஞ்சம் தாறுமாறாக போகும். அப்போ எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் கை காசை எண்ணி தான் செலவு பண்ணணும். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது அவசியமாக அனாவசியமாக அப்படிங்கிறத 1க்கு 4 தடவை யோசிக்கணும். இல்லை சும்மா ஆடம்பரத்துக்கு செய்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பண பற்றாக்குறை வந்துடும். மாத கடைசியில் கொஞ்சம் 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் காசு பணத்தை கூடுமான வரைக்கும் சிக்கனமாக பண்ணுங்கள். அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். அப்போ வீட்டுக்கு தெரியாமல் யாராவது கூட்டாளிக்கு பணம் கொடுக்கறது, இல்லை வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஜாமீன் போட்டு கூட்டாளிக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது அப்புறம் வீட்டில் தெரிஞ்சுன்னா 1க்கு 2 சண்டை வரும். உனக்கு தேவையாது, நம்ம பொழப்பே நாரிக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கே போய் அடுத்தவனுக்கு 10 ரூபா வாங்கி கொடுக்குற, நீ அவன் போயிட்டான் நீ தானே கை கட்டி நிற்கிற, நம்ம வீட்டுக்கு தெரியல கடங்காரன் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அதனால் இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது யாருக்கும் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ஜவாப்தாரி ஏற்றுக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி சில பேருக்கு இடம் மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு இடத்துல வேலை செய்வோம், திடீர்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரை போட்டு விட்ருவாங்க பக்கத்து ஊருக்கு. என்னடா இது தினம் வண்டிக்கே ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் போல இருக்குது, இது தேவையில்லாத செலவு. அதோட பார்த்திங்கன்னா ஒழுங்காக 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8-8:30 மணிக்கு கிளம்பி அழகாக ஆஃபீஸுக்கு போய்ட்டு இருந்தேன், இப்போ 5 மணிக்கே எழுந்திரிக்க வேண்டிய சூழல் ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புலம்போம். அதுமாதிரி புது இடத்துல வேலைக்கு போகிறப்ப சக ஊழியர்களோட ஆதரவுங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க.
இருந்தாலும் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட ஆணி 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் அஷ்டமத்தில் மறைகிறார் அப்படிங்கிறது நல்ல நேரம். ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதிர்காலத்தை வளப்படுத்த எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். இந்த நீண்ட நாளாக வராமல் இருந்த பாக்கி வசூலாகும். பயணங்கள், அதாவது ஒரு இடத்துக்கு பயணம் போகிறோம்னா அதால் 10 ரூபா காசு பணம் இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. டெய்லி பயணம் பண்ணி தான் நம்ம வேலைக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கு போகும்போது 10 ரூபா சம்பள உயர்வோடு தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சாதாரணமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடாது, பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி ஆணி 22ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல 22 நாளைக்கு இருக்கார். இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாதிரி இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறப்ப திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணம் நடக்கும். காதல் உறவில் இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் ஒரு பொண்ணோட லவ்வில் இருக்கேன், ஒரு பையனோட காதல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிடலாம். இந்த நேரத்தில் போய் வீட்டில் சம்மதம் வாங்கிடலாம் ரொம்ப ஈஸியாக. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்து பேசி விடுங்கப்பா அப்படின்னு போய் வீட்டில் பெற்றவங்கள்ட்ட சொல்கிறது. இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதுதான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய சண்டை சச்சரவு இருக்காது. ஏதோ அப்போ ரைட்டு அப்படின்னு கொஞ்சம் நேரம் கற்றுனாலும் அப்புறம் பேசி முடித்து நல்லபடியாக முடியும். காதல் கல்யாணத்துக்கான ஒப்புதல் வாங்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி காதலை ஒருத்தர்கிட்ட பரிமாறிக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கிறது நல்லது. 22 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஷ்டமத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் தான். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான் ஜோசியம். இப்போ எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு சைக்கிள்லேயே போயிட்டுருக்கவங்க ஒரு பைக் வாங்கலாம், பைக்கில் போகிறவங்க கார் வாங்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வாகனம் முன்னேற்றம். ஒரு பழைய வண்டி வச்சுருக்கேன், மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, தூக்கிடாச்சிட்டு புது வண்டி வாங்கலான்னு பார்க்குறேன், அதுக்கு நமக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குதே, 10 ரூபா கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு வண்டியை மாற்றுறதுனா தாராளமாக மாற்றிக்கலாம். அதுமாரி ஒரு அலுவலகத்தில் ஒரு லோன் கேட்டிருந்தேன், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு லோனு கேட்டிருந்தேன், சரியாக கிடைக்கல, வரலன்னுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அது கிடைக்கும். அதுமாதிரி காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து ஏதாவது நிலுவைத் தொகை நஷ்டஈடு வர வேண்டி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா உடனே கிடைக்கும். ஒருத்தன் வண்டியை இடிச்சிட்டு போட்டான், வெட்டி செலவு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னும் இன்சூரன்ஸ் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ அது கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுமாதிரி அரசாங்கத்தில் ஏதாவது உங்கள் நிலத்தை கையகப்படுத்தியிருந்தாங்க, அதுக்குண்டான பணம் வரல, இல்லை அந்த பணம் பத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எடுக்கலாம். அதுமாரி ஆனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிறது நல்லது தான். பிள்ளைகளுக்கு ஆனால் கொஞ்சம் கோபம் வரும், முணுக்குன்னு நம்ம சொன்னால் ஏகடிச்சு பேசும், எழுத்து பேசும், நம்ம சொல்கிற பேச்சை கேட்காது. அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பிடிக்கணும். அதுக்காக உடனே போட்டு மிரட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளை கொஞ்சம் வெளியில் தங்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. எதாக இருந்தாலும் வீட்டிலே தங்கி படி, நீ ராத்திரியில் வெளியெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. 27ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6வது வீட்டுக்கு போகிறார். இதுவும் நல்லது தான். ஏன்னா 12க்கு அதிபதி 6ல் மறைகிறார். அப்படிங்கிறப்ப உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்காமல் இருந்துச்சு இல்லையா, அது இனிமேல் கிடைக்கும். அதுமாதிரி கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது லேசாக இருக்கும். திடீர்னு 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எப்போவுமே நமக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு 10 ரூபா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி 10 ரூபா இருக்கே அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு நாளைக்கு அப்புறம் இல்லைன்னு கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. காசு பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணிங்க, அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால குடும்பஸ்தான அதிபதி வக்கரம் அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் வரும். பெரிய அளவில் இந்த பிரிஞ்சு போகாத அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஏதோ தலைக்கு தலைப்பையோட போன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க, வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அமாவாசை நாட்களில் உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு 7 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே இந்த ஆனி மாதம் நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.